திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கலவர வழக்கில் 22 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு மிக முக்கிய தீர்ப்பாக முன்னாள் எம்எல்ஏ அஸ்லம் பாஷாவின் சொத்துக்களை முடக்குவதற்கும் திருப்பூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மீனா குமாரி இன்று தீர்ப்பளித்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சமீல் அகமது என்ற இளைஞர் விசாரணைக்கு பின்னர் அவர் திடீரென உயிரிழந்ததை ஒட்டி அங்கு காவல் நிலைய அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர்கள் மீது புகார் கூறப்பட்டு மறியல் போராட்டம் நடைபெற்றது. அந்த மறியல் போராட்டத்தை கலைக்க முற்பட்ட போது இரவு 8 மணியிலிருந்து சுமார் நள்ளிரவு வரை அந்த வேலூர் பெங்களூர் சாலையில் மறியல் மற்றும் போராட்டங்கள் நடைபெற்றன. அங்கு காவல்துறை வாகனங்கள் மற்றும் கடைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு சூறையாடப்பட்ட இந்த வழக்கில் 191 பேர் குற்றவாளிகள் 191 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அதில் சிலர் காலமான நிலையிலும் சிலர் பல்வேறு வழக்குகளில் இருந்து விடுதலையான நிலையிலும் 161 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் பெரும்பாலானவர்கள் விடுதலை செய்யப்பட்ட 120க்கும் மேற்பட்டோர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 25 பேர் மட்டுமே 22 பேர்கள் மட்டுமே குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷாவே அந்த கலவரத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது தொடர்பாக இழப்பீட்டுத் தொகையை அவரிடமிருந்து வசூலிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னாள் எம்எல்ஏ அஸ்லம் பாஷாவின் சொத்துக்களை முடக்குவதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆம்பூர் கலவர வழக்கில் 40க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் படுகாயமடைந்து பெண் காவலர்களும் அதில் காயமடைந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு மிகவும் ஒரு பரபரப்பான சர்ச்சைக்குரிய வழக்காக கருதப்பட்டது. இந்த வழக்கில் பல்வேறு பிரிவுகளில் 6 கட்டங்களாக 7 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் முதல் 3 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட 120க்கும் மேற்பட்டோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 22 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் பொது சொத்துக்களை சேதம் அடைய செய்தது மற்றும் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியது, வன்முறையை தூண்டியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் தொடரப்பட்ட இந்த 22 பேர் குற்றவாளிகள் என்றும் முன்னாள் எம்எல்ஏ அஸ்லம் பாஷாவின் சொத்துக்களை முடக்கியும் திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி குமாரி மீனா என்று அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதனால் ஆம்பூர் கலவர வழக்கில் 120க்கும் மேற்பட்டோர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 22 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.